ஹலோ, ஐம் காயத்ரி கர்ணா. ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்க ஒரு சாமியார் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டயர்டாகிடுச்சு, போதுண்டா சாமி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயல்வெளி பக்கமாக நடந்து வந்துட்டுருக்காங்க. படுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு வரப்பில் தலையை வச்சுட்டு அப்படியே படுத்துருக்காங்க. அப்போது அந்த டைமில் 2 பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வழியை நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு மகான் படுத்திருக்காரு, நம்ம பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பொண்ணு சொல்கிறாங்க, நீ வேற, அந்த ஆள் சரியான சொகுசு, எப்படி வரப்பு மேலே தலையை வச்சு அழகாக படுத்திருக்கான், இவன் சுகவாசி, இவன்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த அந்த சாமியார், ஆமால, ஒரு சாமியார் என்னைக்குமே சொகுசாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரப்புலேருந்து தலை எடுத்து கீழே வச்சு படுத்துட்டு இருக்காரு. மறுபடியும் அந்த பொண்ணுங்க அந்த வழியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒரு பொண்ணு சொல்கிறா, நம்மளுடைய வார்த்தையை கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வரப்புலேருந்து தலையை கீழே வச்சு படுத்திருக்காரேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மறுபடியும் இன்னொரு பொண்ணு சொல்கிறா, ஆமாம், அவன் நம்ம பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டு படுத்துட்டு இருக்கா, அவன் போய் நல்ல சாமியாரா அப்படின்னு சொல்கிறாங்க. சாமியாருக்கு ரொம்ப வருத்தமாகிடுச்சு. என்ன மனுஷங்க இவங்க, என்ன பண்ணாலும் குறையா சொல்கிறாங்கன்னு சொல்லி மயக்கத்துலேயே அப்படியே படுத்திருக்காரு. இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணாலும் எப்படா நம்மளை கஷ்டப்படுத்தலாம், குறை சொல்லலாம் அப்படின்னு பேசுகிற ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணாலும் என்கரேஜ் பண்ணுற கூட்டமே இருக்குது. எந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கணும், கொடுக்கக்கூடாதுங்கிறத நம்ம தான் யோசித்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது இந்த கதை சொல்லக்கூடிய அழகான கருத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.